ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக சுதந்திரம் தொடர்பில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் சுசில் கிந்தல்பிட்டிய இன்று மாத்திரையில் கருத்து வெளியிட்டார். පසුගිය මහමැතිවරණයේදී අභූත චෝදනා එල්ල කළ මාව අත්අඩංගුවට ගත්තා. ඒ වෙලාවේ එක්සත් ජාතික පක්ෂය වෙනුවෙන් තරඟ වැදුණු මට එක්සත් ජාතික පක්ෂය ඉදිරිපත් වෙලා කිසි දෙයක් කළේ නැහැ. දැන් අද දවසේ கடந்த பொதுத் தேர்தலின் போது பாரிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து என்னை கைது செய்தார்கள். ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் போட்டியிட்ட எனக்கு ஐக்கிய தேசிய கட்சி எதையும் செய்யவில்லை. இன்றைய தினம் ஐக்கிய தேசிய கட்சியின் சட்டத்தரணி ஒருவர் நீதிமன்றத்திற்கு வருகை தந்து என்னிடம் ஒளிப்பதிவு கருவி ஒன்று இருப்பதாக குறிப்பிட்டார். உண்மையில் என்னிடம் எந்த ஒரு கருவியும் இருக்கவில்லை. ஐக்கிய தேசிய கட்சி இவ்வாறு மக்களை அசௌகரியப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபடும். அவர்கள் கடந்த காலங்களில் ஊடகவியலாளர்கள் மீதும் ஊடக நிறுவனங்கள் மீதும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். அவர்கள் இன்று மேலும் ஒரு தோல்வியை சந்தித்துள்ளார்கள். ஒரு காலத்தில் ஊடகவியலாளர்களுக்கும் ஊடக நிறுவனங்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் மலர் வலயம் மற்றும் மண்டையோடுகளை அனுப்பியவர்களுள் இவர்கள் இருக்கின்றார்கள். இது ஐக்கிய தேசிய கட்சி அடைந்த ஒரு தோல்வி என்பதோடு எமது நாட்டில் தகவல் அறிந்து கொள்ளும் உரிமைக்கு கிடைத்த வெற்றி. இது நாட்டு மக்களின் வெற்றி. ஐக்கிய தேசிய கட்சியும் மங்கள சமரவீரரும் தொடர்ந்தும் ஊடகங்கள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஊடகங்களை அடிபணிக்க வைப்பதற்கு முயற்சி செய்தார்கள். அவர்கள் எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் மக்களுக்குள்ள தகவல் அறியும் உரிமையையும் தகவல் வழங்கும் உரிமையையும் இல்லாது செய்ய முடியாது என்பது இன்றைய நீதிமன்ற தீர்ப்பின் ஊடாக அறிய முடிகின்றது. ඒගොල්ලෝ කොතරම් උත්සාහ දරුවත් ජනතාවට තොරතුරු දැනගැනීමේ තියෙන අයිතියක් ඒ වගේම ජනතාවට තොරතුරු දැනුම් දීමට මාධ්‍යයට තියෙන අයිතියත් කිසි ලෙසකින් උල්ලංඝනය කරන්න බෑ. ඒක අනුල්ලංඝනීය අයිතියක් කියන එක. தமிழ் மக்களால் வழங்கப்பட்ட ஜனநாயக தீர்வுகள் நீண்ட காலமாக மதிக்கப்படாமல் இருந்தமையே பிரச்சினைக்கான முக்கிய காரணம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிக்கிறது. ஜப்பானின் விசேட பிரதிநிதி யசுஷி அகாஷியுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இதனை குறிப்பிட்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் ஜப்பானின் விசேட பிரதிநிதி யசுஷி அகாஷிக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றிரவு நடைபெற்றது. இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தி கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். ஜனநாயகமும் மனித உரிமையும் மதிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் தெளிவாக அவருக்கு கூறியிருக்கின்றோம். இந்த நாட்டில் தமிழ் மக்களால் வழங்கப்பட்ட ஜனநாயக தீர்வுகள் நீண்ட காலமாக மதிக்கப்படாமல் இருந்தமைதான் இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது. தற்போது வடமாநில மக்கள் சமீபத்தில் நடைபெற்ற மாநிலசபை தேர்தலில் தமது ஜனநாயக தீர்வை மிகவும் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். அது மதிக்கப்பட வேண்டும். ஒரு நியாயமான உறுதியான நடைமுறைப்படுத்தக்கூடிய நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அரசியல் தீர்வு ஏற்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய அபிலாஷை. அபிதமான ஒரு தீர்வை பெறுவதற்காக ஒருமித்த நாட்டுக்குள் நாங்கள் எமது பங்களிப்பை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதையும் நாங்கள் கூறியிருக்கின்றோம். Democracy means full respect of all minority rights within the தேசிய ஐக்கியம் என்ற வரையறைக்குள் சிறுபான்மையினத்தின் அனைத்து உரிமைகளுக்கு முழுமையான மதிப்பளிப்பது ஜனநாயகமாகும். அவர்கள் அடிப்படை கொள்கைகளை பின்பற்றி செயற்படுகின்றார்கள் என்று நான் எண்ணுகிறேன். ஆயினும் மக்களின் சுய கௌரவம் மற்றும் அடையாளங்களுக்கு மதிப்பளிப்பது குறித்து முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Reciprocal observance of mutual respect based on dignity and identity of all peoples. மன்னார் நானாட்டான் பிரதேச செயலகத்தின் சேவைகள் அனைத்து முற்றாக ஸ்தம்பிதமடைந்துள்ளன. நானாட்டான் பிரதேச செயலகத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்தை அடுத்து செயலக கட்டடத்துக்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இதனையடுத்து பிரதேச செயலகத்தின் ஊழியர்கள் நேற்று முதல் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்படும் வரை இந்த பணி பகிஷ்கரிப்பு மேற்கொள்ளப்படும் என்று செயலகத்தின் உயர் அதிகாரி ஒருவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இதேவேளை இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நேற்று மன்னார் மாவட்டத்தின் 5 பிரதேச செயலகங்களில் 1 மணி நேர அடையாள பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டிருந்ததாக மாவட்ட அரசாங்க அதிபர் MYS தேசப்பிரிய குறிப்பிட்டிருந்தார். டயகம பகுதியில் உள்ள வீடொன்றில் பிறந்த சிசு உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் சிசுவின் தாய் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்.
சந்தேக நபரான தாய் கைது செய்யப்பட்டு நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 20ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த தாய் வீட்டில் வைத்து சிசுவை பிரசவித்தமையினாலேயே சிசு உயிரிழந்துள்ளதாக அவரின் கணவர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. சிசு பிரசவிக்கப்பட்டதன் பின்னர் தாயும் சிசுவும் கவலைக்கிடமான நிலையில் டயகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து சிசு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சிசுவின் கழுத்து நெரிக்கப்பட்டமையே உயிரிழப்புக்கான காரணம் என டயகம வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட்ட பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து சிசுவின் தாய் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை டயகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். போக்குவரத்து வசதி ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கு அடிப்படையாக அமைகின்றது. நகர்ப்புறங்களில் வீதிகள் புனரமைக்கப்படுகின்ற போதிலும் கிராமப்புறங்கள் கவனிப்பாரற்ற நிலையிலேயே உள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாந்தை கிழக்கு பிரதேசத்துக்கு செல்லும் பிரதான வீதி சேதமடைந்துள்ளதால் மக்கள் போக்குவரத்து செய்ய முடியாத நிலைமை காணப்படுகின்றது. நாடு அபிவிருத்தியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கையில் நாட்டின் கிராம பகுதிகள் இதற்குள் உள்வாங்கப்படாமை கவலை அளிக்கிறது. வன்னிவுளாங்குளத்திலிருந்து 3 முறிப்பு, இளமர்தங்குளம், கொள்ளி வைத்த குளம், வீரம்பராயன் குளம், பனங்காமம், பாண்டியன் குளம், சிராட்டிக்குளம் மற்றும் நட்டன்கண்டல் ஆகிய கிராமங்களுக்கு செல்லும் பிரதான வீதி இவ்வாறு சேதமடைந்துள்ளது. இந்த வீதி பாரிய சேதமடைந்துள்ளமையினால் மக்கள் போக்குவரத்து செய்ய முடியாத நிலையில் பல அவலங்களை எதிர்நோக்குகின்றனர். சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தை கொண்ட இந்த வீதி 30 வருடங்களுக்கு மேலாக புனரமைப்பு செய்யப்படாமல் குன்றும் குழியுமாக காட்சியளிக்கின்றது. ஆபீஸுக்கோ இல்லை ஏதோ ஒரு உதவிகளுக்கு போறோம்னு சொன்னால் இந்த வீதி எங்களுக்கு தெரிஞ்ச காலத்திலேருந்து இப்படித்தான் குன்றும் குழியுமா தான் இருக்குது. அப்ப இதோட எத்தனையோ பேர் வந்து பார்க்கணும் போயினும் செய்ததெல்லாம் சொல்லி கொண்டே இருக்கலாம். திரும்ப அதை நடைமுறைப்படுத்துவதா தெரியல. மழைக்காலங்களில் வீதிகளில் உள்ள குழிகளில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதால் போக்குவரத்து செய்ய முடியாத நிலைமை காணப்படுவதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த வீதி மிகவும் மோசமாக சேதமடைந்து காணப்படுவதால் வீதியால் பயணிக்கும் வாகனங்களும் அடிக்கடி பழுதடைவதாக சாரதிகள் குறிப்பிடுகின்றனர். இந்த நிலையில் இந்த வீதியூடாக தனியார் பஸ் உரிமையாளர்கள் சேவையை நிறுத்தப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர். பாதைகள் சரியான பள்ளம் முட்டியுமா கிடக்குது. லோட்டேத்தி வரையில் அது வாகனம் பழுதா போகுது. நெல்லேத்தான் கொள்ள போறாங்க. ரோட்டுகள் சரியான பழுதடைஞ்சு போயிருக்கிறது. அதால வாகனங்கள் சரியான பழுதா இருக்குது. நட்டன்கண்டில் பிரதேச வைத்தியசாலையிலிருந்து நோயாளர்களை ஏனைய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கு வீதி பாரிய சவாலாக அமைந்துள்ளது. இந்த வீதியை புனரமைத்து மக்களின் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா? எங்களோட கிராமத்தில் வீதி திருத்தப்படாத காரணத்தினால எங்களுக்கு போக்குவரத்துகள் பிரயாணம் செய்யறது பெரிய சிரமம் மத்தியில் இருக்கு. ஆஸ்பத்திரி போவா இல்லாட்டி அன்றாட வாழ்க்கைக்கு எல்லாத்துக்கும் பெரிய சிரமத்தை அடைஞ்சொண்டு நோக்கிக்கொண்டு இருக்கிறோம். நாட்டின் பல ஊடகங்கள் தமது பொறுப்புகளை மேற்கொள்வதற்கு பதிலாக அவர்களுடன் இணக்கப்பாட்டுக்கு வராத நபர்களை மிகவும் மோசமாக தாக்கி வருவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் அவர் இந்த கருத்தினை தெரிவித்துள்ளார். අවාසනාවකට අද මේ රටේ සමහර මාධ්‍ය තමන්ට පැවරී තියෙන එම වගකීම කරනවා වෙනුවට තම මතයට එකඟ නොවන අයට துரதிருஷ்டவசமாக இன்று நாட்டில் சில ஊடகங்கள் தமக்குள்ள பொறுப்புகளை செய்வதற்கு பதிலாக தமது நிலைப்பாடுகளுக்கு இணங்காதவர்களை மிகவும் மோசமான முறையில் தாக்கி அவருடைய நட்பெயருக்கு களங்கம் ஏற்படும் வகையிலும் கௌரவத்தை சீரழிக்கும் வகையிலும் செயற்படுகின்றன. இவ்வாறானதொரு நிலையில் ஜனநாயக நல்லாட்சி அதை போன்று வாழ்வதற்கான இயலாமை சட்ட ஒழுங்கு வீழ்ச்சி மோசடிகள் போன்ற முக்கியமான மக்கள் பிரச்சனைகள் கருத்தில் கொள்ளப்படுவதில்லை. அரசாங்கமோ எதிர்க்கட்சியோ தவறு செய்தால் அதனை ஊடகங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆனால் அவ்வாறு செயற்படாது நபர்களை குறிவைத்து மேற்கொள்ளப்படுகின்ற சேறுபூசும் நடவடிக்கை இன்று சில பத்திரிகைகளின் செயற்பாடாக காணப்படுகிறது. இது மிகவும் கவலைக்கிடமான விடயமாகும். මද සමහර පුවත්පත්වල විලාසිතාව වී තිබෙනවා. මේක හරිම ඛේදනීය සත්‍යයක් ගරු නියෝජ්‍ය කාර්ක සභාපතිතුමනි. எவ்வாறாயினும் கரு ஜெயசூரியவின் இதற்கு முன்னரான நிலைப்பாடானது ஊடகங்கள் மிகவும் பொறுப்புணர்வுடன் செயற்படுகின்றமையாகும். இவர் ஊடகம் தொடர்பாக இவ்வாறு கருத்து தெரிவித்திருந்தார். සීලාචාර සමාජයක
நல்லொழுக்கம் உள்ள சமூகம், அதேபோன்று ஜனநாயகம், அரசாங்கம் இவற்றின் கௌரவம் ஊடகத்திற்கு கிடைக்கப்பெற வேண்டும். இந்த நாட்டில் நல்லாட்சி மற்றும் சுயாதீன ஊடகம் என்பவை ஸ்தாபிக்கப்பட்டால் மாத்திரமே இந்த நாட்டில் ஜனநாயகம் காணப்படும் என்பதை நாங்கள் சகல சந்தர்ப்பத்திலும் நம்புகிறோம். இதேவேளை ஊடக நிறுவனங்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கும் எதிராக காணப்படுகின்ற அச்சுறுத்தல்கள் தொடர்பாக பக்கச்சார்பற்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என கடந்த ஏப்ரல் மாதம் 18ஆம் திகதி கரு ஜெயசூரிய வலியுறுத்தியிருந்தார். மேலும் கடந்த மே மாதம் 17ஆம் திகதி நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போது கரு ஜெயசூரிய இவ்வாறு கருத்து தெரிவித்தார். மேற்கோள் ஆரம்பம். அரசாங்கத்தின் தன்னிச்சையான செயற்பாடு வலுவடைந்துள்ளது. அரசாங்கத்திற்கு எதிராக மாற்றுக் கருத்துக்களை வெளியிட முடிவதில்லை. பொதுமக்கள் தமக்கு நிரந்தரமாக ஆட்சியில் இருக்க ஆதரவு வழங்கியுள்ளது போன்றே அரசாங்கத்தின் செயற்பாடுகள் காணப்படுகிறது. மேற்கோள் முடிவு. இது தொடர்பான விரிவான தகவல்களை நியூஸ் டுநைட்டில் எதிர்பாருங்கள். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at news